ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வீட்டில் நெய்யை ஈஸியாக நாமளே ரெடி பண்ணுறதை பார்க்கலாங்க. வெண்ணெயை நான் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். நான் பால் வாங்கும்போது பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி காய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பசும்பால் வாங்குறதில்ல, பேக்கெட் பால் தான் வாங்கிட்டுருக்கேன். அதனால் கடையிலேயே வெண்ணெய் வாங்கிக்கிட்டேங்க. இந்த வெண்ணெய் தாங்க வாங்கியிருக்கேன். இதை வாங்கி ஓப்பன் பண்ணி கடாயில் போட்டு விட்டேங்க. மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணுங்க. அது உருகி கரைஞ்சி வருங்க. அனல் அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு பண்ணுங்க. நான் வெண்ணெய் அரை கேஜி 355 ரூபாய்க்கு வாங்கினேங்க. அன்சால்டட் தாங்க வாங்கினேன். இந்த மாதிரி வெண்ணெய் மெல்ட் ஆகி நெய் மணம் வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. டார்க் எல்லோ கலர் வருங்க. அந்த ஸ்டேஜ் தாங்க கரெக்டான பதம். அப்போ நாம் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை அதில் போடணுங்க. அது நெய்யில் போட்டோன்னே வெடிக்குங்க. அந்த வெடிக்கிறது நின்னதும் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதாங்க நெய் காய்ச்சறது. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டினோடனே அதில் கீரையும் அந்த நெய் காய்ச்சும் போது ஒரு லைட்டாக கசட மாதிரி வருங்க. அதையும் நம்ம ஃபில்டரில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை அப்படியே அந்த நெய் காய்ச்சின சட்டியிலேயே போட்டு சூடான சாதத்தை சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு மிளகு போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு சுவை இருக்குங்க. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்கங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடையில் 100 மில்லி நெய் வாங்கினா 95 ரூபாய் வருதுங்க. நான் அரை கிலோ வெண்ணெய் 355 ரூபாய்க்கு வாங்கினேன். அரை லிட்டர் நெய் 457 ரூபாய். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ காசு மிச்சமாகுதுங்கன்னு உங்களுக்கே நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நாம் வீட்டில் கலப்படம் இல்லாமல் நம்ம கண்முன்னையே நாம் செஞ்ச சுத்தமான நெய் அப்படிங்கிற திருப்தி நம்ம மனசில் இருக்குங்க. சாப்பிடும்போதும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம காய்ச்சின நெய்யின்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம நினைப்போம். நெய் அப்படியே உறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மணலாக இருக்குதா இல்லை கெட்டியாக இருக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.